The knowledge of God, it's a key to enjoy every blessings. And to us all things that pertain unto life and godliness hath given unto us all things. கொடுக்க போகிறார் அல்ல, கொடுத்து விட்டார். Amen. Wow, what a joyful news. கடவுள் கொடுத்து விட்டார் சார், கடவுள் கொடுத்து விட்டார் சார், கடவுள் தந்து விட்டார். தந்துட்டாரா? பாக்கெட்ல பாப்போம், எங்க பேங்க் அக்கவுண்ட்ல பாப்போம், பாக்கெட்லயும் காணும், பேங்க் அக்கவுண்ட்லயும் காணும். அப்புறம் தந்துட்டாருன்றீங்களே, அது எங்க இருக்கு? கொடுத்துட்டாருன்றீங்களா, அது எங்க இருக்கு? எங்க இருக்குன்றதான் இங்க பேசுறாரு. எங்க இருக்குதான்? நம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, அவர் அறிகிற அறிவுக்குள்ள எல்லாத்தையும் வச்சிருக்கிறாரு. அவர் அறிகிற அறிவு வர 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 எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருன்றார். The knowledge of God, it's a key to enjoy every blessings. சார், அறிவு தான் திறவுகோல். இது எத்தனையோ முறை நான் சொல்லியிருக்கிறேன். Knowledge is the key. பிதாவை குறித்த அறிவு, குமாரனை குறித்த அறிவு, பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனை குறித்த அறிவு, அவர்கள் உங்களுக்காக என்ன செய்திருக்கிறார்கள் என்கிற அறிவு உங்களுக்குள் வரும் பொழுது நீங்கள் எல்லாவற்றையும் அனுபவிக்க ஆரம்பிக்கிறீர்கள். ஏன்னா எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு, எல்லாத்தையுமே அவர் தந்துட்டாரு. தந்ததை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்க? எடுக்கிற சாவி எது? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எடுக்கிற சாவி எது? The knowledge of God. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே தந்தருளின்னு இருக்கிறார். அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல்லதும் அன்றி given unto all things ன்னு சொல்லி பாருங்க. இதுவே யாராலையும் நம்ப முடியாது. வாழ்றதுக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் சில பேர் பிரிக்கிறாங்க பாருங்க. பைபிள் பிரிக்கவே இல்லை. நீ வாழ்றதுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாம். ஆவிக்குரிய வாழ்க்கை, கடவுள் உன்னை எதுக்காக அழைச்சிருக்கிறார், என்னென்ன நோக்கம், அதுக்கு வேண்டியது எல்லாம். சிலவற்றை அவர் தந்திருக்கிறார், அப்படி போடல, யாவற்றையும். ஆமென். அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும். அப்போ பிரிக்க முடியாது பாருங்களேன். அறிவு பெருக பெருக அனுபவிக்கிறது பெருகும். அறிவு பெருக பெருக நீங்கள் அனுபவிப்பதும் வாழ்க்கையில் என்ன பண்ண ஆரம்பிக்கும்? பெருக ஆரம்பிக்கும்.